வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவையில் நாயை விட்டு கடிக்க வைத்ததாக பெண் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக பெண்ணின் கணவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் யாரையும் கடிக்காது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கணவரின் விளக்கம் என்ன? கடனை கட்டு இல்லைனா காரை கூடு என கட் அண்ட் ரைட்டாக பேசிய நிதி நிறுவன ஊழியரை வீட்டில் வளர்த்து வந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் 12 இடத்தில் கடித்து வைத்து விட்டதாக பரவிய தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த நாயை ஏவி விட்டதாக கூறிய புகாரின் பேரில் தர்ஷனா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் பெண்ணின் கணவர் கூறும் விளக்கம்தான் என்ன? என் குடும்பத்தை பலிகடை ஆக்காதீங்க. எனக்கு என் குழந்தை 2 பெண் குழந்தை வச்சு நான் தான் கேவலமாக இருக்கிற சமுதாயத்தில். அண்ணன் தம்பி. கோவை வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் மணிகண்டன், இவரது மனைவி தர்ஷனா என்கின்ற பிரியா, இவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கார் வாங்குவதற்காக கடன் வாங்கி இருந்தனர். இவர்கள் தவணை தொகையினை பல மாதங்களாக செலுத்தாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரை எடுத்துச் செல்வதற்காக நிதி நிறுவன ஊழியர்கள் மணிகண்டன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வரும் ஜெகதீஷ் என்பவர் சக ஊழியர்கள் 3 பேருடன் சேர்ந்து காரை ரெக்கவர் செய்ய சென்றுள்ளனர். அப்போது மணிகண்டன் தர்ஷனா தம்பதி ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் வளர்த்து வந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை ஏவி விட்டு கடிக்க வைத்ததாகவும் கூறப்பட்டது. அந்த நாய் நிதி நிறுவன ஊழியரை 12 இடங்களில் கடித்து வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. புகாரின் பேரில் போத்தனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த தர்ஷனாவை கைது செய்துள்ளனர். இது குறித்து தர்ஷனாவின் கணவரிடம் கேட்டபோது போத்தனூர் போலீசார் நிதி நிறுவனத்திற்கு ஆதரவாக வழக்கு பதிவு செய்து தன்னுடைய மனைவியை சிறையில் அடைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நடைபெறாத சம்பவங்களை வழக்கில் சேர்த்திருப்பதாகவும் தங்கள் வீட்டு நாய் யாரையும் கடிக்காது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு தனியார் பைனான்ஸ் மூலம் அந்த காரை வாங்கியதாகவும் அந்த காருக்கு முன்பணமாக 1,10,000 ரூபாய் செலுத்தி தற்காலிக வாகன எண் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் மாதந்தோறும் 10,700 ரூபாய் என 22 மாதங்கள் வாகனத்திற்கு தவணை தொகை கட்டி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த வாகனத்திற்கு கார் நிறுவனத்திடம் நிரந்தர பதிவு எண் கேட்டபோது அதற்கு கடன் கொடுத்த நிறுவனம் ஃபார்ம் 20 ஆவணத்தை கொடுக்க வேண்டும் என கூறி உள்ளனர். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த ஆவணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்ததால் தான் தவணை தொகை கட்டுவதை நிறுத்திவிட்டதாக விளக்கம் அளித்துள்ளார் மணிகண்டன். மேலும் நிதி நிறுவனர் செய்த தவறுக்கு தனக்கு அபராதம் விதித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நகரோட விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயில் கிட்ட தான் யாருமே இல்லாதது. இந்த எங்கள் ஒய்ஃப் வந்து இவங்க 3 பேர் தகாதவங்க நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. ஒய்ஃப் மேலே குறவள்ளி மேலே கை வச்சாங்க. பாடி போடின்னு ஒருமையில பேசினாங்க. சும்மா எதுக்கு தர்ஷனா வந்து ஒரு வந்திருக்கிற கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து அதை நாய் விட்டு கடிக்க வைக்கணும்? எதுக்கு அவங்க தகாத வார்த்தை பேசட்டும்? 20 மாசமா வராங்க. 20 மாசமா கடிக்காத நாய் தான் இப்போ கடிக்குதா? 20 மாசமா இந்த வீட்டுக்கு யாருமே கலெக்ஷன் வந்தது இல்லையா? அவங்க மேனேஜர்ஸ் உள்ள உட்காந்து பேசுறது இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னு மகேந்திரக்காரங்க சொல்ல பார்ப்போம். அன்னைக்கு கிடைக்காதான் இன்னைக்கு எப்படிங்க கிடைச்சது? என்னங்க நீங்க பண்ணீங்க? இவங்க என்னங்க பண்ணாங்க? அது போலீஸ் என்கொயரியில் எங்களுக்கு அது ஒண்ணுமே கேட்கலையே. வீட்டிற்கு வந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் அராஜகமாக நடந்து கொண்டதுடன் தனது மனைவியை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டி இருக்கும் அவர் உண்மையை மறைத்து ஒருதலை பட்சமாக செயல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறவழியில் கை வைக்க வரும்போது என் நாய் போய் தாவி அவங்களை தள்ளி விடுச்சே தவிர நாய் கடிக்கல. அதுபோது அங்கே 2-3 தெருநாய் இருக்குது. இங்கே நாய் தொல்லை ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே புகார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கும். இங்கே வெள்ளலூர் போய் நாய் தொகை ரொம்ப பெருகிடுச்சு. அதனால் அது நாய் கடிச்சதுன்னு சொல்லி இதை மொத்த பிரச்சனையும் மறைச்சிட்டு வெறும் நாய் கடின்னு மட்டும்தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க.
எங்களை விசாரிக்கவும் இல்லை, எங்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை. இப்போ முதல்ல எல்லா மீடியாலையும் போட்டு எங்கள் குடும்பத்து பேரையும் கெடுத்தாச்சு. எனக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் யார் தப்பு இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, மகேந்திரா இருந்தாலும் சரி, இது சட்ட ரீதியாக நான் தன்னுடைய நாய் வீட்டு வளர்ப்பு நாய் என்றும் அது யாரையும் கடிக்காது என்றும் மணிகண்டன் குறிப்பிட்டுள்ளார். அட்டாக் பண்ணுறோம் தெருவை வந்து பார்த்தீங்களா, இது கூட கடிச்சிருக்கலாம். கடந்த சில தினங்களாக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தங்களை பின்தொடர்ந்து அச்சுறுத்தியதாகவும் இது குறித்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் நிதி நிறுவனத்தின் ஒரு தரப்பை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் தங்கள் தரப்பையும் போலீசார் கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மணிகண்டன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாயை ஏவி நிதி நிறுவன ஊழியரை கடிக்க வைத்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் மற்றொரு தரப்பினரின் விளக்கம் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளது.